வாட்டி கொஞ்சமா பிரெட் அல்வா செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு ஷேர் பண்றேன், அதுக்கு ஷேர் பண்றேன் ப்ளீஸ். யாரு எதை பண்ணாதன்னு சொல்றாங்களோ அப்பதான் அதை எனக்கு பண்ணணும்னே தோணும். கொஞ்சம் நாட்டி தான் நான். சிவாதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சுஜா நீ வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காரு, அதனால ப்ளீஸ் எனக்கு தெரியாம கூட சாப்பிடாதுன்னு. நான் தெரியாம சாப்பிட மாட்டேன் சிவாதா, ஆனா தெரிஞ்சே சாப்பிட்றேன் ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கிரேவிங்கா இருக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு. பெருசாலாம் நான் ஆசைப்படலை, வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் பிரெட் இருக்கு, அப்புறம் வந்து பால்கோவா இருக்கு, நட்ஸ் இருக்கு, நெய் இருக்கு, அவ்வளோதான். அதெல்லாம் சேர்த்து நான் ஒரு ஸ்வீட். ஒன்றும் உங்களுக்கு தெரியாதது இல்லை சிவாதா, இந்த வீடியோவே நான் உங்களுக்காக தான் போடுறேன். பிரெட் அல்வா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. எதுவுமே சாப்பிடாதேன்ட்டீங்க, டாக்டர் சொன்னாருன்னு. நான் அதை ஒபீடியண்டா லிசன் பண்றேன், எனக்காக தான் சொல்றீங்க. பட் எனக்காக ஒரு வாட்டி கொஞ்சமா பிரெட் அல்வா செஞ்சுக்கிறேன், உங்களுக்கும் ஷேர் பண்றேன், அத்வைத்க்கும் ஷேர் பண்றேன் ப்ளீஸ் ப்ளீஸ். சரிவா? ஓகேவா? ஓகே. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ சூப்பரா தாம் தூம்னு எனக்கு பிடிச்ச மாதிரி பிரெட் அல்வா செஞ்சு நானே சாப்பிட்டு அதை சிவாத்தானுக்கு காட்ட போறேன். அப்புறம் சொல்லுவாரு பாருங்க, டப்ப 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 கேட்கும். கொஞ்ச நேரம் நான் கேட்டுக்கிறேன், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் என் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். பட் ஸ்டில் யூனோ ரொம்ப கிரேவிங்காக இருக்குது, எனக்கு ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டு. கமான், லெட்ஸ் டூ திஸ். யார் இது? அப்போ பிரெட் அல்வா அப்பா கிட்ட சொல்லாதீங்க, ஓகே? அம்மா ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுல்ல, அப்பாவுக்கு சொல்லாதீங்க, ஓகே? நான் செஞ்சு உனக்கு தரேன். அம்மா என்ன பண்ணி தெரியுமா உனக்கு? பிரியாணி. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. இது சரி, ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, ஓகே? கை கால்லாம் அலம்பிடுங்க. ஓகே, கட் பண்ணி வச்சிருந்த பிரெட், ஒரு பேக்கெட் பிரெட்டு ஃபுல்லாகவே வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இந்த பாத்திரத்தில் தான் பிரெட் அல்வா பண்ண போகிறேன். பிரெட் அல்வாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் தான். பால், பால்கோவா, பாதம், முந்திரி, பிஸ்தா, நெய், பால், தண்ணி, பிரெட்டு, தட்ஸ் இட். மில்க் மேட் இருந்தால் லைட்டாக போட்டுக்கலாம், என்கிட்ட இருக்குது, அதை நான் போட்டேன்னா காட்டுறேன். ஆதி தாயும் நீயடி, பாறை மீது நீரடி, முத்தமிடு முத்தமிழே, அத்தனையும் என்னவளே, காதிலே தேன் பாயுதே, இறைவனாய் தந்த இறைவியே.
நட்ஸ் எல்லாம் நல்லா நெய்யில் வதங்கிட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் நீங்கள் கேட்பீங்க, சுஜா இந்த பாத்திரம் எங்கே வாங்கினீங்க? இது வந்து நான் ராஜ் குக்வேரில் தான் வாங்கினேன். நம்ம சென்னை அண்ணா நகர்லேயும் இருக்குது, அப்புறம் இங்கே எங்கள் வீட்டு சைட்லேயும் இருக்குது. ஸோ நேராக போய் பார்த்து அசசியாக எடுத்தது. வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே. உயிரே உயிரே பொருளே விண்ணை நான் அள்ளித்தரவா கண்ணனே கண்ணனே என் மன்னனே சொர்க்கத்தை. நட்ஸ் நல்லா நெய்யில் வதங்கிட்ட அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வச்சிருந்த பால்கோவாவை அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ பால்கோவா போட்டாச்சு. பால்கோவா நல்லா மெல்ட் ஆயிடுச்சா? அப்போது ஃப்ரெஷ் பால் ஃபுல் பேக்கெட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் கம்மியாகவே போட்டுக்கிறேன். இதுவே எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. இதனால தான் சிவா தான் சொன்னார் நீ சாப்பிடவே கூடாதுன்னு. வாய் கேட்குது, குட்டியாக சாப்பிட்டுக்கிறேன். நல்லா கொதிஞ்சு வந்து திக்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட் வந்து அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். గోయిందమ్మవాల గోయింద మంగురల్లవ్వాల ఏ ఏ ఏ ఏ ఏ ఏ ఏ கோளாறு போல பேஜாரா சுத்துறான் பொன்னால ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ దొలువా అవజిలోవా తరువా బలువా వా 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 டா படிக்கிற சா படிக்கிற ஐய நொய்யனு கை தருக்கிற கமாயில கல்லா பேச்ச குடுக்கிற தொட்டாக்கா பட்டுன்னு பயங்கரமா நோ வாசனை வந்து என்ன சிக்கனா மட்டனா என்ன பண்றீங்க? இந்த மாதிரி தெரியலையே பாக்குறதுக்கு. என்னது இப்படின்னா நோ திட்டுத்தனமா பண்றீங்கன்னு நினைக்கிறேன். என்னது இது? சூடா இருக்குமா? கொதிக்கும். நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க? என்னதுன்னு பாக்குறேன். யாருக்கு? எனக்கு வந்து வைத்துக்குமா? சொன்னானா? யாருக்கு இது? உங்களுக்கா? ஹலோ, நீங்க இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. புரியுதா? நீங்க ஏற்கனவே டயட்ல இருக்கிறீங்க. இப்பதான் உடம்பெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. சான்ஸே கிடையாது. இதுல இருந்து ஒரு வாய் கூட நீங்க சாப்பிடக்கூடாது. ஃபுல்லா அத்வைத்துக்கும் எனக்கும் வேணா நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்குலாம் ஆனால் கொடுத்துப்போம். நீங்க எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா திருட்டுத்தனமா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சு சாப்பிடலான்னு நான் பிளான் பண்ணேன். அதையும் வந்து அவன் சொல்லிட்டான். நான் புரட்டோம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சாப்பிடக்கூடாது. உங்கள் ஹெல்த்து தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஓகே, நல்லா டயட்ல இருந்து நல்லா ஃபிட்டாக நல்லா இருக்கீங்க. சரி, நான் எதுக்கு உயிர் வாழ்றேன்? இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு, எங்களுக்கு சமைச்சு போட, இந்த மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்றதுக்கு. இது சாப்பிடக்கூடாது. நீங்க பிரியாணி அதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. நான் உங்களுக்கு ஒன்று பண்றேங்க, வாங்க. ஓகேவா? ஓகேவா? நான் தரேன். அப்ப நான் சாப்பிடலாம்ல? கொஞ்சம் சாப்பிடுங்க. ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு டீல் கொடுத்துருக்கேன். ஓகே. எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. செம்ம டேஸ்டா இருக்கு. வானம் பறந்து பார்க்க. இன்னைக்கு நான் காலையில இருந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம், ஸ்வீட் சாப்பிடணும், ஸ்வீட் வேணும்.
ஃபோனை பார்த்தா ஸ்வீட்டு, டிவியை பார்த்தா ஸ்வீட்டு, பக்கத்தில் பார்த்தா ஸ்வீட்டு, எதிரில் பார்த்தா ஸ்வீட்டு. ஐயையோ இப்படி ஏக்கமாக இருக்கே அப்படின்னு ஒரு பிளானை போட்டு வீட்டில் இருக்கிற விஷயத்த வச்சு பண்ணேன். ஏன்னா சிவா தங்கிட்ட எக்ஸ்ட்ராவாக கேட்டால் அவர் கண்டுபிடிச்சிருவார். இன்றைக்கி அவர் மூடு நல்லா இருக்கனால எனக்கு பெருசாக திட்டல, எஸ்கேப் ஆகிட்டேன். நான் பண்ணிட்டேன். லட்சி இறைவா உனக்கு நன்றி. ஸ்வீட் கரெக்டாக இருக்குது. அந்த ப்ரெட்டு வந்து நல்லா ஃப்ரை ஆனனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிடும் போதே. சுஜா நீ எங்கேயோ போயிட்ட சுஜா. எக்ஸ்ட்ரீம்லி குட்டு. என்னை நானே சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்வீட்லாம் பெருசாக பண்ண வராது, எப்படியாவது சொதப்பிடுவேன். பட் டுடே இட்ஸ் டாப் நாட்ச். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள், எவ்வளோ பிடிச்சதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட இருந்து இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க, இன்னும் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு கமெண்ட்டாக வந்து போடுங்க. இந்த ரெசிபியும் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் our Sushi's Fun channel and share this video maximum level. Thank you.